ஆளுங்கட்சி வந்துட்டால ஆளுங்கட்சியுடைய கட்டுப்பாட்டில் காவல்துறை வந்துடுது. காவல்துறை கட்டுப்பாட்டில் தான் அரசியல் வரணும். எவன் கிரைம் இருந்தாலும் காவல்துறை சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் ஒன்றியத்தை கேட்டு நடவடிக்கை எடுக்கணும், மாவட்டத்தை கேட்டு நடவடிக்கை எடுக்கணும், எம்எல்ஏவை கேட்டு நடவடிக்கை எடுக்கணும், மந்திரியை கேட்டு நடவடிக்கை எடுக்கணும்னா அப்போ சட்டம் ஒழுங்கு எதுக்கு? ஜனநாயகம் எதுக்கு? நீதிமன்றம் எதுக்கு? எல்லாத்துக்கும் உள்ள ஒரு அரசியல் இருக்கு. அரசியல் கலக்காத எந்த சார் ஒரு குற்றவாளி 10 தடவை தப்பிக்கிறதுக்கு காரணமே அரசியல்வாதி தான் சார். மந்திரி ஃபோன் பண்ணுவான் சார் குற்றவாளியை ரிலீஸ் பண்ண சொல்லி. யாரு? மந்திரி. மணல் கடத்தக்காரனை காலி விட சொல்லி மந்திரி, மணல் லாரி விட சொல்லி மந்திரி. அப்போ அந்த போலீஸ் அதிகாரி எப்படி வேலை பார்ப்பான்? லஞ்சம் வாங்குற போலீஸ் தான், ஊழல் பண்ணுற போலீஸ் தான். ஆனால் இந்த போலீஸு அரசியல்வாதி தொடர்ந்து அவனை டார்ச்சர் பண்ணி, இவன் யாரை விட்டுருப்பா